Hello students, welcome to our channel. மாணவன் ஆசிரியர் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பு கணிதம் மேக்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட ஏ டைப் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 1 மார்க்லேருந்து 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்ஸ் எல்லாம் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக 90 மார்க்கு எக்ஸாமு. ஸோ 90க்கு நீங்கள் 25 எடுக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸுக்கு ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேணும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 30 பார்த்தீங்கன்னா கட்டாயமாக விடையளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 into 2 14. ஆன்சர் இனி 7 கொஷின் நம்பர் 30 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. y = 4x + c என்ற நேர்கோடு x² + y² = 9 என்ற வட்டத்தின் தொடுகோடு எனில் c இன் மதிப்பை காண்க. ஸோ அதுக்கெல்லாம் 10 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள கோலத்தின் ஆரம் 0.1 சென்டிமீட்டர் குறைக்கின்றன எனில் அதன் கன அளவு தோராயமாக எவ்வளவு குறையும். ஸோ இந்த சம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோவுக்கு பார்த்தோன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 கொஷின் கம்பல்சரியாக இருக்கும். 7 into 3 21. ஸோ இந்த சம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சால்வ் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோவுக்கு லைக் கொடுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 into 5 35. 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. வெக்டர் முறையில் இது ரொம்ப முக்கியமான சம்மு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18x² + 12y² - 144x + 48y + 120 என்ற கூம்பு வளைவின் வகையினை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியம் மற்றும் முனைகள் காண்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அப்டேட்டு. அடுத்தடுத்து நிறைய அப்டேட் கொடுக்க போகிறேன். அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் வரும்.